ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியுள்ளார்கள். இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், இந்த வன்னியர் சங்க மாநாடு அது வெற்றியா பார்க்குறீங்களா இல்லை தோல்வியா பார்க்குறீங்களா? அந்த மாநாட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையை அம்பலப்படுத்துகின்ற ஒரு கூட்டமாக தான் பார்த்தோம். அது அறையில் பேசி தீர்க்க வேண்டியதை அம்பலத்தில் பேசி எல்லாருடைய அவலத்தையும் இதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அரசல் புரசலாக இருந்தது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் காய் முத்தினால் கத்திரிக்காய் முத்தினால் கடைக்கு வர்ற மாதிரி இந்த பிரச்சனை, இவர்களுக்குள்ள பிரச்சனை பெரிதாகி வெளியே வந்து விட்டது. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராமதாஸ் எப்பயுமே பொது வெளியில் அன்புமணியை மிக புகழ்ந்து அவரை மாதிரி ஒருத்தர் கிடையாது, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலேயாவது பிறந்திருந்தா இந்தியாவுக்கே தலைவராக இருப்பார், பாரத் ரத்னா ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டவர். அந்த மாதிரி அவரை பேசுவார். ஆனால் அன்புமணியை பற்றி ராமதாஸ் பேசுகின்ற பொழுது இந்தியாவில் இவரை மாதிரி ஒரு பெரிய அறிவாளி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பேசுறதில் அளவே இல்லாத அளவுக்கு பேசுவார். இந்த ரெண்டு கோயா பால்ஸும் அவருக்கு இவருக்கு புகழ்ந்துருப்பான். ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், சொத்து பிரச்சனை தீர்த்து ஓரளவுக்கு முடிந்த பிறகு கட்சி பிரச்சனை வருகிறது. கட்சியை யார் வைத்துக் கொள்வது? அன்புமணியுடைய வாரிசுகள் மகள் வாரிசு, ஆண் வாரிசு கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இவரோட ராமதாசனுடைய மகள்களுக்கு எல்லாருமே ஆண் வாரிசுகள். அது காந்திமதியாக இருந்தாலும் கவிதாவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள்லேருந்து ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்னென்னா, ராமதாஸையும் கவனிக்கிறதுக்கு இப்போ அன்புமணி எப்பயா தான் வருவார் போவார், உடனிருந்து கவனிப்பதும் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த முகுந்தன் பரசுராமன். முகுந்தனோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த மாநாட்டு மேடைக்கே வந்தார். ஆமாம், வந்தார். அவர் தான் இந்த சுசிலாவுக்கும், சுசிலா திண்டிவனத்தில் இருக்காங்க, இவர் தைலாவரத்தில் இருக்கார். எதுனா இவங்கள்ட்ட போய் கேட்குறது, அவங்கள போய் பார்க்குறது. இப்போ ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அவனுக்கு வண்டியில் வச்சு அனுப்புறது போகிறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த சுசிலா தான். ஸோ அதனால் அவங்க ஆரம்பத்துலேருந்து பழக்கம் நெருக்கம், இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு கருத்து இதோட இணைக்கிற பாலமாக அவர் இருக்கிறார். இப்போ என்னை யாராவது அடித்து தாக்குனா அவங்களுக்கு துணை மாநில துணைத் தலைவர், துணை செயலாளர் அந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுப்பாங்க. கடலூர், செஞ்சி இதில் எல்லாத்துலேயும் 29 வழக்கு ராமதாஸ் மேலில் இருக்குது. நான் தொடுத்த வழக்குகள் இருக்குது, இன்னும் எல்லாம் நிலுவையில் தான் இருக்குது. இந்த அரசாங்கம் இனிஷியேட் பண்ணி அதை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அது பண்ணால் தெரியும். இப்படியாப்பட்ட வழக்குகள் உள்ள ஒரு ஆள் தான் ஒரு. அதனால் தான் நான் யார் எது சொன்னாலும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தாக்கியிருக்கார் போயிருக்காரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ராமதாஸ் ரவுடின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்ப காலத்துலேருந்து விழிக்கின்ற பொழுது ரவுடி ராமதாஸ் சொல்றோம். சார், இப்ப இந்த மாநாட்டு மேடையிலேயே ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு. அதாவது கண்ணு தம்பி, நான் தூக்கி கடல்ல வீசிடுவேன், எம்எல்ஏக்களை மாவட்ட செயலாளர்களை கணக்கை முடிச்சிருவேன், கணக்கை தீர்த்து கட்டிடுவேன், ஒன்னும் பாச்சா பழிக்காது அப்படின்னு நிறைய சொல்றாரு. ராகம் போட்டு பேசுறாரு. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ராமதாஸ் பேசுறது எல்லாம் அன்புமணி தானே பேசுறாரு. அன்புமணி என்ன சொல்றாரு? அன்புமணிக்கு 2 மாடி வீடு இருக்குது. 2 மாடி வீடுல இருக்கலாம், 2 சொகுசு கார், ப்ளஷர் கார் நிறைய வச்சிருக்கலாம். நீ எத்தனை கோடி என்ன பண்ணாலும், நீ ரியல் எஸ்டேட் அவர் பண்ணுறாரு, வேறு மாதிரி பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. நீ இதெல்லாம் பண்ணாலும் சரி, நீ கட்சி வேலை செய்ய மாட்டேற சொல்கிறாரு. இன்னும் ஒழுங்காக இரு, வேலை செய்யலைன்னா உன்னை நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது யார்? அன்புமணி தான் சொல்கிறாரா? வேறு யாருங்க? அன்புமணி தான் சொல்கிறாரு. அன்புமணி தான் நம்மகிட்ட சிரிச்சின்னு இது பண்ணுறானே. அந்த மைக்கு அங்கே இவருக்கு அந்த தொகுத்து வழங்கின இவர் இருக்கிறார், சிஆர் பாஸ்கரன்கிட்ட அன்புமணி மற்றவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கிழமை எதாவது ராங்காக பேசுனான்னா உடனே மைக் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இது வரும்போது இதுதான் பேசுனாங்க, இதெல்லாம் நடக்குது. ஸோ அன்புமணி போன ஆண்டு மார்ச் மாதம் இது 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த வீடு அது சௌமியா அன்புமணி பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்க வீடு? பனையூரில். அது பக்கத்துலேயே சௌமியாவுடைய அப்பா பேரில், அதாவது மொத்தம் 125 கோடி ரூபாய் சொத்தை பண்ணியிருக்கேன். இங்கே என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன வருமானம் வருது, இவ்வளோ கோடிகளில் அவங்க வச்சுன்னு பண்ணுறாங்க. இது 2ஆக வாங்கியிருக்கிறாங்க, ஒன்று இவங்க பேரில், ஒன்று அவங்க அப்பா பேரில். ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அதை தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் நீ எல்லாம் விட்டு சௌகரியமாக இருக்க, 2 அடுக்கு மாடியில் இருக்க, அந்த மாடியிலேருந்து அன்புமணி அப்படி பார்த்தா
டால்பின்ஸ்லாம் வந்து எகிரி குதிக்குமா, அது சௌமியா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை ஆர்வலர் எல்லாம் தெரியவர், அந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, ஏதோ பேசுகிறாங்க. ஸோ அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் உள்ள சண்டை என்பது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாயிடுது, அம்பலமாகி போயிடுது. இதை வந்து இன்னும் எப்படி போட்டு பேச்சப் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. முடிந்தது தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன, உடைந்து போன கண்ணாடியை ஒட்ட வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. அன்புமணி திரும்பவும் இதுலயே சொல்றாரு, கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்றாரு. அது இப்ப பாஜக கூட்டணியில் பாமக இல்லையா? இல்லைங்க, அவங்க எந்த கூட்டணியிலும் இல்லை. அவங்களுக்கு இது வரல. நீங்கள் என்ன அவங்க கூட்டணி எதில் போவோன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கே வெளிச்சம். இப்போ ராமதாஸ் என்ன சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னு. ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு, அடுத்த செகண்டே. ஸோ இவர் என்ன சொல்லிட்டு இப்போ 11 மணி வரலும் பேசுகிறீங்க, அதிமுகவோட ஒப்பந்தம் இவ்வளோ சீட்டு அது இது வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் கேப், 4 மணிக்கெல்லாம் வந்து என்னாச்சு, தைலாவரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறீங்க, பிஜேபியோட ஒப்பந்தம் கையெழுத்து போடுறீங்க. இவங்களை எப்படி சார் நம்புறது? ஆனால் 2024 தேர்தலில் 2026 வரைக்கும் கூட்டணி ஆட்சி 26 அமையும், நாங்கள் பாஜகவோட தான் இருப்போம் அப்படின்னு ஏற்கனவே அன்புமணி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் ராமதாஸ் வந்து ஏற்கனவே பொதுக்குழுவில் என்ன சொன்னாரோ அதையே இங்கே மீண்டும் சொல்லி அதை வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? ஏங்க, அவர் தான் வந்து பதவி எடுத்துட்டாரு. இப்போ கூட்டணியை இறுதி பண்ணி அறுதியிட்டு கையெழுத்து போடுறது யாரு? அந்த கட்சியினுடைய தலைவர். அந்த கட்சியினுடைய தலைவர் தான் எந்த நிர்வாகியை நியமனம் பண்ண முடியும், நீக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும். ஸோ அப்போ அது வந்து யாருக்கு போச்சு? ராமதாஸுக்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன்றாரு. அன்புமணி என்ன சொல்கிறாரு, நான் மே 28ஆம் தேதி 2022 பொதுக்குழுவில் தான் என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னாரு. அந்த பொதுக்குழுலாம் மீறி தானே இவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துகிட்ட பண்ண என்ன சொன்னார், இவர் வந்து செயல்படாததுனால அப்போவே தெளிவாக சொல்லி தானே செயல் தலைவர்னு கொடுத்துட்டாரு, செயல்படாதவருக்கு. ஸோ இன்னொரு ஜிகே மணி அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, கௌரவ தலைவர், அவ்வளோதான். அதோடு அவங்க இருந்துக்க வேண்டியதான். எல்லா பதவியும் என்கிட்ட தான், எல்லாம் என் கையில் தான் இருக்குது, நான் சொல்கிறது தான் நான் இதுன்னு சொல்லிட்டு அக்கில் வச்சுன்னு எல்லாம் ஆட்டி படைக்கிறாரு. ஸோ சார், இப்போ இந்த மாநாட்டில் மேடைகளில் இப்போ வன்னியர் சங்க தலைவரை கூட ஒரு அதிக நேரம் பேச விடலை, அதே போல் ஜிகே மணியை அதிக நேரம் பேச விடலை, போய் பக்கத்தில் அன்புமணியை நின்று முடிங்க அப்படின்னு சொல்லி முடிக்க வைக்கிறாரு. இன்னொரு புறம் சௌமியா பேசுறாங்க, அன்புமணி பேசுறாரு, ராமதாஸ், இவங்க ஃபேமிலியே வந்து பேசுறாங்க. அங்க அந்த மேடையிலையும் சரி மேடை கீழையும் சரி அன்புமணியினுடைய மகள்கள் அவங்க தான் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வன்னியர் சங்க மாநாடா இல்ல குடும்ப மாநாடா? இல்லை, அவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சித்திரை திருவிழாவுக்கு எல்லாரையும் நாங்கள் இருக்கும்போது 1988 முதல்ல வன்னியர்களுக்கான இளைஞர் மாநாடு நாங்கள் நடத்துகிறோம். நான் தான் பொதுச்செயலர், நான் தான் நடத்துகிறேன். அந்த மேடை முழுக்க நான் தான் இருப்பேன், எல்லாத்துக்கும் சொல்லுவேன். தேர்தலை புறக்கணிப்பதற்கான சத்தியமெல்லாம் வாங்குகிறோம் சத்தியர்கிட்டேருந்து. அப்போ வருகின்ற பொழுது என்னென்னா, அந்தந்த மாவட்டங்களில் உள்ள இப்போ வந்து இது இருக்குதுங்களா, அந்த சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம்லாம் ஆடிட்டு வருவாங்க. அந்தந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பண்பாடு கலாச்சாரம் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பண்ணுவாங்க, கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி தான் வருவாங்க. அப்போ நாங்கள் வரும்போது 20 லட்சம் பேர் இருந்தாங்க அந்த காலத்தில், 88. ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கையாக நாங்கள் யாரும் காசு கொடுத்து கூப்பிடல, ஒன்றும் இல்லை, மேடை போட்டு விட்டு அவங்க வந்துட்டாங்க. அது வந்து கடற்கரை ஓரம் நடத்துனது, கடற்கரை அலை ஃபுல்லாக அந்த ஒட்டி நிற்கிற அளவுக்கு மக்கள் இருந்தாங்க, தரையில் தான் உக்காந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, போனாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வர தேர்தலில் போட்டியிடும் போது தான் 10% ஓட்டுக்களை வாங்கினார்கள். அதுக்கப்புறம் எங்கே பண்ணாங்க, சமுதாயத்தையே விட்டுட்டாங்களே, அப்படி குறைஞ்சி போச்சு. இப்போ நான் 1% கீழே வந்து போச்சு. இப்போ வந்த கூட்டம்லாம் எப்படி வந்தது, அந்த பொறுப்பாளர்கள் அங்கங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகள் மூலமாக அழைத்து வரப்பட்ட கூட்டம். இது வந்து எல்லாமே கொடுத்து, உதவி பணம் கொடுத்து, குடிக்கிறதுக்கு காசு கொடுத்து, பனியன் ஒன்று கொடுத்து, ஒரு சண்டை எடுக்கிறதுக்கு தான் மாப்பிள்ளை மாதிரி ஏறி உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டு அனுப்பி விட்டாங்க. இவ்வளோ தானே தவிர இதில் வந்து யாருக்கும் வந்து ஒரு ஈடுபாடோடு அதெல்லாம் இல்லை. ராமதாஸ் என்ன சொன்னார், இளைஞர்களுக்கு வழிகாட்டுற மாநாடுன்னு சொன்னார். இளைஞர் அன்புமணிக்கு வழிகாட்டுற மாநாடு. நீ என்னை ஏமாற்ற முடியாது சொல்கிறார்ல. நீ வந்து 2 அடுக்கு மாளிகையில் இருக்கலாம், கரெக்டு. நீ வந்து சொகுசு காரில் போகலாம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு, இவர் என்ன கஷ்டப்பட்டு போய் கிழிச்சாரு. அவர் காலத்தில் நாங்கள் தானே ஏன் போனோம். 10 இளைஞர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி 10 ஆண்டு காலம் உழைச்சி, ஒரு தெருவில் கூட ஒரு வன்னியர் தெருவுனா அங்கே நோட்டீஸ் கொடுத்து கத்திக்கிட்டே போய் வன்னியர் வாழ்கன்னு சொன்னது யார்? ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு இந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த சந்தைகள்லாம் இருக்கும், அங்கே போய் மைக்கை பிடிச்சின்னு அந்த சந்தை என்னைக்குன்னு கண்டுபிடிச்சி அந்தந்த ஊரில் சந்தையில் போய் பேசி அப்புறம் 4 பேர் வர சொல்லி அப்படி தான் வந்தாங்க. இப்போ ராமதாஸ் வந்து எந்த ஊரில் போய் என்ன போனால், நான் காலாலேயே நடந்து போனேன், சைக்கிள்
ஏதோ ஏமாத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கணும். எங்களை நான்லாம் உயிரோட இருக்கிற மீதி பேர் செத்து போயிட்டாங்க. என்ன மாதிரி பேசுகிற நீ 86 எங்கேயோ எட்டி பார்த்தியா? நீ ஏதோ கூப்பிட்டா வருவ. நான் பேசின பேச்சுக்கு 1985 87 என்ன நடந்தது? சேலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாங்க, இந்த CN ராமமூர்த்தி தலையை வெட்டுவன்னு சொன்னார். அதெல்லாம் இருக்குது, பதிவு இருக்குது. ஆனால் அப்படி சொல்லப்பட்ட அந்த ஊரில் தான் எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, நகர் வச்சுருக்காங்க. நகர்னால் அது ஒரு மலைப்பகுதியில். இப்போ அந்த ஊரில் வந்து பஸ்ஸு போகுது, அங்கேருந்து ஆத்தூர்லேருந்து பஸ்ஸு போயிட்டு வருது, 20 தடவை போயிட்டு வருது. பெரிய நகர்னால் ஒரு பெரிய டவுன் மாதிரியே உருவாயிடுது. அந்த இடத்துல பண்ணிது நானாக பார்த்தேன், மக்கள் செஞ்சாங்க. அப்போ வந்து யார் உழைச்சிருக்காங்க, யார் பண்ணாங்க, எந்த காலத்தில் பண்ணாங்க, இன்றைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உழைச்சது நாங்கள் எல்லா ஊர்லேயும் உழைச்சி எல்லாத்தையும் பண்ணோம். நீ வந்து அன்றைக்கி வர ஞாயிற்றுக்கிழமை வருவேன், 3 ரூபாய்க்கு ஊசி டே நீ வாங்குறது 2 ரூபா, அதுவே இப்போ 3 ரூபான்னு மாற்றி பேசுகிறேன். இப்போ ஏன் 2 ரூபான்னு சொன்னேன்னா, அந்த காலத்தில் ஆண்கள் விவசாய கூலி வந்து ஒரு நாளைக்கு 2 ரூபா, பெண் கூலி வந்து 10 இந்த என்ட்ரின்லாம் குடிச்சிருவாங்க. அந்த காலத்தில் என்ட்ரின்னு சொல்லுவோம். விவசாயத்தில் நல்ல விளைச்சல் வரல, அது வரலன்னா பாய்சன் கேஸு தான் பார்க்குற ஆள் நீ. அதுக்கு வந்தால் இதாக பண்ணால் 2 ரூபா வாங்குவேன். அது 2 நாள் சம்பளம். இன்றைக்கி 2 நாள் சம்பளம் எவ்வளோ சார்? அந்த மாதிரி தான் அன்றைக்கே வாங்கினேன். நீ வாங்கின உன்னுடைய சர்டிஃபிகேட்டு போச்சு, நீ ப்ராக்டிஸ் எளிய மருத்துவர் அப்படின்னா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ ப்ராக்டிஸே ஏங்க சங்கத்துக்கு வரும்போது ப்ராக்டிஸே கிடையாது. உன்னை தான் ஒழிச்சு காலி பண்ணிட்டாங்க, பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, போச்சு. அவர் தான் பழைய சர்டிஃபிகேட்டில் படித்தார், அதை வந்து நீ மாற்றி படிச்சுன்னு சொல்லிட்டு தானே நீக்கிறாங்க. இப்போ அன்புமணி எங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இத்தனை கோடி வச்சுக்கிறாரு? அவன் வந்து நல்லான்ற ஊரில் முடித்த உடனே போய் இந்த கல் குவாரியில் வேலை செய்வாங்க இல்லைங்களா, அடிபட்டு வந்தால் டீச்சர் ஓட்டுறது, அதுக்கு 800 ரூபா மாத சம்பளம். இவன் வாங்கினா தான் இவங்க தான் வந்து லட்சம் கோடிகளில் பணம் வச்சுருக்காங்க. இது எல்லாம் ஏமாத்துறாங்க போகிறாங்க. எதுவும் ப்ராக்டிஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனால் இவங்க சொல்கிறது நல்லா படி, வேலைக்கு போ. அதை அன்புமணி வந்து சொல்கிறாரு, நான் மற்ற தலைவர்கள் மாதிரி அத்துமீறு அடி உதன்னு சொல்ல மாட்டேன், நான் படி முன்னேறு வேலைக்கு போ அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு இன்டைரக்டா திருமாவளவனை விமர்சனம். இது எப்ப சொல்ற நீ என்னது பண்ண ஊர் சண்டையிடு, நாங்க தான் வந்து அம்பேத்கருக்காக கொள்கை நிலைநாட்டுறோம், 7 சிலையை ஒரே நாளில் திறந்தோம், இதை பண்ண அதை பண்ண, அப்புறம் எதுக்கு நீ பேனாக்குற, பேனை பெருமாள் ஆக்குற, பெரும் பிரச்சனை ஆக்குற, ஊரை 2 ஆக்குற, உதவாங்க விடுற. இன்றைக்கு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் மேலே வழக்கு இருக்குது. இந்த வழக்கு எதனால் வந்தது? அடிதடி தகராறுனால வந்தது. எதை நோக்கி வந்தது? நீ பண்ணுற போராட்டங்களில் கலந்து கொண்டு வந்தது. சரி, இதுவரையிலும் ஏதாவது போராட்டம் பண்ணி ஏதாவது நாங்கள் வந்து இன்றைய மாநாட்டில் நடந்ததில் இவங்க பேசின பேச்சு எல்லாம் நான் 55 ஆண்டு காலம் உழைத்த நான் என்னெல்லாம் கொள்கையாக கொண்டு வந்து சொன்னோன்னோ அதை தானே சொல்லியிருக்கீங்க. 70 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. 70 புத்தகம்லாம் இன்றைக்கு வந்து இளைஞர்கள்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அவங்க படிப்புக்கும் சுருக்கமாக பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். அதை தானே நீங்கள் பண்ணுறீங்க, இன்னைக்கு பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? என்ன அப்படி பேசிட்டாரு அன்புமணி? இல்லை அன்புமணி சொல்கிறார். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து பணமாக வேணாம், பங்கு கொடுன்னு கேட்குறாரு. இதனால 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லை, அதுக்காக போராடினேன். உங்கள் அப்பா வந்து பணத்தில் மேல் தான் அந்த திட்டமே செயல்படுத்தணும்னு சொன்னார். அதெல்லாம் இல்லையே, நம்ம சொன்னது தானே இன்றைக்கி சொல்கிறேன். நாங்கள் அன்றைக்கி வந்து பேசுனதெல்லாம் முழுங்கிட்டு வந்து நீ இன்றைக்கி வந்து வாந்தி எடுக்கிறேன். அது கூட உனக்கு கரெக்டாக உனக்கு சொல்ல தெரியுதா? ஒன்றும் கிடையாது. உன் ஒய்ஃப் என்ன பண்ணுதா? சௌமியாவுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. உடனே இதால் வந்தார் யார் தெரியுமா, அவர் அவ்வளோ சொத்து கொடுத்தாரு. அவன் சொன்ன அந்த அன்புமணி பையன், அவனுக்கு வந்து அடியும் தெரியாது நுனியும் தெரியாது, ஆள வந்தாரை பற்றி அவரை பற்றி விவரம் தெரியாது. என்ன சொல்கிறான்? 1000 காணின்னு பேர் சொல்கிறாங்கல்ல, அதனால் உடனே 1000 காணி, ஒரு காணி 1 ஏக்கர் 32 சென்ட், 1000 காணினா 1320 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு சொல்கிறேன். அதையே நீ சொல்கிற, அது வந்து 2228 ஏக்கர் முண்டம். நீங்கள் அதெல்லாம் படித்து தெரியணும், எனக்கு கரெக்டாக சொல்லணும். நீ தான் எல்லாம் தெரிய அப்படியே செயற்கைக்கோள் இங்கே பார்த்துட்டேன், ஈக்காலஜிக்கல் இம்பேலன்சஸ்ஸு இங்கே வந்து இது வந்து போச்சு, என்விரான்மெண்ட்டு கெட்டு போச்சு, உலக நாடுக்கே நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறிய. இந்த குறைந்தபட்ச அறிவு வேணா? நீ இதுலேயும் பேசலை. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்? நாம் என்ன அதுக்காக வழக்கு போட்டிருக்கேன், அது நடக்குது. ஸோ இப்போ வந்து சூரிய ரிகார்டில் 55 ஏக்கர் நிலத்தில் 10 கோடி லிட்டர் தண்ணியை கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்க. அது ஒன்று, அதுக்கும் நான் தான் எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணேன். நீங்கள் எதாவது பண்ணியா, செஞ்சிருக்கியா? ஒன்றும் இல்லை. அதற்கு அடுத்தது இப்போ வந்து பெரிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி இங்கே 2வது பிளான்ட்டை வந்து பேரூரில் பண்ணுறாங்க. அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டினா 2465 கோடி. அது 85 ஏக்கர்லேருந்து வேலை நடக்குது. இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு 1200 மீட்டர் அந்த பைப்பு கரை ஒதுங்கிச்சு இல்லைங்களா,
அந்த உள்ள கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை கடல் நீரை குடிநீராக மாத்திர பைப் அது கூட வந்து போச்சு, அது எடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கு விஷயம் இருக்குது. நான் தான் சொன்னேன் 11 கிலோமீட்டருக்கு என்ன தெரியும் கணக்கு, 11 கிலோமீட்டர் இருமருங்கிலும் ஆயிரங்காணி ஆழம் வந்த சொத்து இருக்குது ஈசிஆரில். அதுக்கு வந்து இந்த பொதுப்பணி இந்த இருக்கு இல்லையா ஹைவேஸ் வந்து நெடுஞ்சாலைத்துறை அந்த பகுதியில் இருக்கிற இடங்களை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, ரோடு அகலப்படுத்துது. அதுக்கு கொடுத்தது 10 கோடி. அந்த 10 கோடி வச்சு காம்பவுண்ட் வால் எப்படின்னா 3 அடி கீழே 3 அடி மேலே, அதுக்கப்புறம் கம்பி, இதை நீளத்துக்கு நம்ம போடுறாங்க. இதெல்லாம் வந்து செய்து இதெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு மாட்டுறது கொடுங்க. இவ்வளோ ரூபாய் வருமானம் வர்றதுல ஒன்றும் பண்ணல, எல்லாத்தையும் சவுக்குக்கு விட்டுருக்கீங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விட்டு அதில் வர்ற சொற்பத்தையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. இந்த கடல்நீரை குடிநீராக திட்டத்துக்கு எடுக்கப்பட்ட சொத்துக்கள் கூட இப்போ வர்ற வருமானம் கூட எங்களுக்கு கண்ணல, என் குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணல. அதுக்கு தான் நம்ம கேஸ் போடுறோம், அதுதானே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே மைக்கு பிடிச்சி இதெல்லாம் பேசிட்டு பார் யாருடைய இது அது. நான் என்ன கேட்குறேன் சௌமியா, அப்படியே கொஞ்சம் திரும்பி உங்கள் மாமனார் இருக்கார்ல, அவர் வச்சுன்னுக்கார் என்ன, நான் தானே அந்த கேஸு போட்டு 44வது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இந்தியாவில் முதல் முறையாக கொண்டு வந்து 5 IAS ஆஃபீஸர்கள் நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல, அதில் 58வது அறக்கட்டளையாக வச்சிருக்கிறேன். வன்னியர் கல்வி அறக்கட்டளை, பொது சொத்து வாரியமா? ஆமாம், பொது சொத்து வாரியம். அந்த பொது சொத்து வாரியத்தில் ஜெயலலிதா கூட பார்க்கும்போது அந்த துஷ்டம் சொத்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா இருக்குது, இது 58வது அப்படின்ன உடனே அப்புறம் தான் அந்த ஃபைலில் வந்து வன்னியர் பொது சொத்து வாரியம் இருந்ததை வன்னியகுல சத்திரியன் அவங்க தான் எழுதி அது பேரெல்லாம் கொடுத்து பண்ணாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அந்த சொத்து என்ன பண்ண, அது எத்தனாவது அறக்கட்டளையா இருக்கு? 58. எவ்வளோ அதனுடைய சொத்து மதிப்பு? அதாவது சொத்து இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக அதுலேருந்து பண்ணியிருக்கா 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அவங்க எல்லாம் உலக நாடுகள் ஃபுல்லாக அதுலேருந்து பண்ணியிருக்கான். அவங்க வந்து என்னென்னா இப்படி அப்படி பண்ணலை, அது மெடிக்கல் காலேஜ் கட்டணும், அதுக்கு வர இந்த இவர் மார்டின்கிறார்ல, லாட்ரி மார்டின் கிட்ட கூட 40 கோடி ஒன்றை பங்குதாரராக சேர்க்கணும்னு வாங்கிட்டு விட்டாங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சொத்துக்களை வச்சுட்டு இதெல்லாம் எப்படி திரட்டினாரு 2 லட்சம் கோடி சொத்தை? ஏங்க இவன் தான் மேலேருந்து கொள்ளை அடிச்சானுங்க, வர்றதுலாம் என்ன இவன்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான் அந்த ஏகே மூர்த்திலாம்? அங்கேருந்து அடிக்கிற பணத்தை இங்கே கொண்டு வர்றது தானே வேலை, வேறு என்ன இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்தது, அவன் சொல்கிறதெல்லாம் இவங்க செய்வாங்க. நான் அடிக்கடி கூட சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கிங் இன்ஸ்டியூட்டை மூடினாங்க 100 ஆண்டு, அதே மாதிரி வந்து கொசாலேயில் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை மூடினாங்க இமாச்சல பிரதேசம், நீலகிரியில் வந்து பாஸ்டர் இன்ஸ்டியூட்டை மூணு, இதெல்லாம் எத்தனை 100 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள பழமை வந்ததை மூடிட்டு எல்லாத்தையும் துட்டு கட்டின்னு மூட்டை கட்டின்னு வந்துட்டான். அது இல்லாமல் வந்த உடனே என்ன பண்ண 380 இது வந்து மருந்து வந்து பேன் பண்ணிட்டான். இது வந்து தடை செய்யப்பட்டதுன்னு உடனே கொடுத்த உடனே வாங்க வேண்டியதை வாங்கிக்கின்னு அடுத்தது வந்து பேனை லிஃப்ட் பண்ணான். சரி, அதை தான் வந்து மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ராமதாஸ் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, துவக்கி வச்சு ஒரு கலைஞர். அப்போ கேட்குறாரு, இந்த நான் கட்சி இதெல்லாம் நடத்துகிறேன், இது எனக்கெல்லாம் பணம்லாம் தேவை இருக்குது, நீங்களாம் ஒத்தாசை பண்ணி இதை வளர்த்து விடணுன்னொன்னே ஒரு மைக்கை பிடிச்சி வாங்கினார் கலைஞர். வாங்கிட்டு என்ன சொன்னார், உங்களிடம் அன்புமணி இருக்கிறார், அன்புமணியிடமே மணி இருக்கிறது, நீங்கள் அவரை பயன்படுத்தி நல்ல சிறப்பாக அந்த சேனலை வளர்க்கலான்னு சொன்னார். சார் அதில் அப்படி இருக்குது. ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவங்கெல்லாம் பண்ணாங்க, செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவங்க யாருக்கு சார் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலையே. இப்போ இன்றைக்கு வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நீ சுகாதாரத்துறை அமைச்சர், உனக்கு வந்து 520 சீட்டு உண்டு இந்தியா முழுக்க, எந்த ஒரே ஒரு ஆள் வன்னியர் இல்லை தமிழனுக்கு அவனுக்காக கொடுத்துருக்கீங்களா? எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக விற்று தானே வாங்கி வந்தீங்க. இந்த ஏகே மூர்த்தி இருந்தார், ஹாக்கி மூர்த்தி, அவர் வந்து என்ன பண்ணார், அவர் இருக்கும்போது இவர் தான் வந்து நிதிஷ்குமார் வந்து ரயில்வே மந்திரி, அவர் என்ன பண்ணார், 5000 போஸ்ட் வந்தது. உடனே என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் விற்றுட்டு இன்றைக்கி பீகார்காரன் தான் கேங் பேனாக கூட சுற்றின்னு ஓடினுக்கிறான் தண்டவாளத்து மேலே. ஸோ இவர் இந்த மாதிரி அரங்கவேலு, அவர் பெரிய நிர்வாகி, அவர் 7000 போஸ்ட் வந்தது. அவரும் என்ன நிதிஷ்குமார் இவர் லாலுக்கிட்ட விற்றுட்டு விட்டார். ஸோ இவங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட விற்றுட்டாங்க. விற்றுந்த வந்து இங்கே வந்து எல்லாம் வராங்க, ஒரே ஒரு ஆளுக்கு, இந்த செத்து போன தியாகிகளுக்கு பண்ணலையே. இப்போ நாமெல்லாம் சொல்லும்போது 16 18 இருந்தாங்க, திட்டி இப்போ 21 தியாகிகளுக்கு வந்திருக்காங்க. அன்புமணி பேசும்போது 25 தியாகியா, ராமதாஸ் பேசும்போது 27. ஆனால் அது உள்ள தியாகிகள் பட்டியல் வைக்கும்போது எவ்வளோ வச்சுருக்காங்க, 21. இந்த 21 தியாகிகள் எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, 21 தியாகிகளுடைய மனைவி வரலும் குழந்தைலாம் தாலி எடுத்துட்டாங்கன்னு போய் ராமதாஸை பார்க்கும்போது, தாலி எடுத்த முண்டச்சிங்க இங்கே வராதிங்க ஓடி போன்னு துரத்தி விட்டான், ஒருத்தருக்கு உதவி பண்ணல. அந்த லிஸ்ட்டில் இப்போ காடு வெட்டி குரு வச்சுருக்காங்க. அவங்க வந்து அடுத்தது 22வது லிஸ்ட்டு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஏதாவது செய்வா மாதிரி காடு. இதில் பொதுவாக வன்னியர் சங்க மாநாடுனா காடு வெட்டி குரு வர்றது, ஆவேசமாக சாதி வெறியோடு பேசுவது, அப்படிலாம் வந்து பேசுவார். இந்த முறை வந்து காடு வன்னியர் சங்கத்திலிருந்து பெருசாக பூத்தா அருள்மொழிக்கே வந்து பேச வாய்ப்பு இல்லை.
ஓரிரு நிமிடங்கள்ல அவர் வந்து முடிக்க சொல்லிட்டாங்க. இவங்களே தான் முழுக்க அதை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க இப்போ வந்து முன்னாடியே காடு வெட்டிக்கணும்னா ராமதாஸ் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாரோ, யார் யாரை திட்டணும்னா சொன்னதை வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டான் பாவம். அதுதான் இப்போ வந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் நம்பி வந்தவங்களாம் ரிட்டையர்ட் கேஸுங்க. அவர் என்ன சொன்னாங்க கடைசி காலத்தில் 80வது வருஷம் விழா நடக்கும்போது நீங்கள்லாம் உழைச்சிங்க, இது உங்கள் கட்சி, நீங்கள் போயிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்தாரு. யார்? தீரன், இந்த இவர் அருள்மொழி, இவங்கெல்லாம். ஸோ இவங்களாம் நான் அப்போவே சொன்னேன், ராமதாஸ் அழைப்பார், அரவணைப்பார், அழிப்பார். எல்லாம் அழிச்சிட்டாரு. அதுதான் இருக்குது. பொறுக்க முடியாத இந்த வயசில் ஒன்றுமே இல்லாத ஆள் அருள்மொழி என்ன பண்ணார்? அதை வந்து காந்தி சிலை கிட்ட சிதம்பரத்தில் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் எல்லாருக்கும் அந்த அறிவிச்சுட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, அது போவாத, நீங்கள் வந்து உன்னை வந்து நான் இந்த தலைமைக்கு நான் கூட்டுக்கிறேன், நீ வா, நீ வந்து அழைப்புதலே தரல, மாநாட்டு அழைப்புதலே அவர் பேரே கிடையாது. அப்புறம் எங்கே அழைப்புதல்? சரி ஓகே, ஒரே ஒரு பேனரில் கூட இவங்க பேர் கிடையாது, வேறு ஆளெல்லாம் வச்சான். ஸோ இவங்க குடும்பம் நடத்துக்கிற குடும்ப விழா தான் இது. இந்த குடும்ப விழாவில் என்ன இருக்குது? நீங்கள் சொல்கிறீங்க பாரு, கலை நிகழ்ச்சி நடத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, ஹைடெக், இது எல்லாமே நாம் சொன்னதை அப்படியே உள்வாங்கி அதில் செய்கிறாங்க. இது நான் சொன்ன கைதட்டலே இல்லையே. அதுதான் சொல்றேன். பேசும்பொழுதும் அன்புமணி இல்லை, இவனே சொல்கிறேனே, யார்? அந்த சிஆர் பாஸ்கரன் வந்து ஐயாவினுடைய வழி வந்தவர்கள் நாங்கள், நீங்கள் ஐயாவை சொல்கிறேன், நீங்கள்லாம் வாழ்கன்னு சொல்லுங்கள். ஒருத்தனை சொன்னானா? அன்புமணியினுடைய தம்பிகள் நாங்கள், தங்கைகள் நாங்கள், சொல்லுங்க, கைத்தட்டுங்க. கேட்கிறாருல, கேட்டுமே ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்திலேயே காலைல எந்திரிச்ச உடனே எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனுஷன் இந்த ராமதாஸ் மட்டும்தான் அப்படின்றாரு. எந்த ராமதாஸ்? அவரு மட்டும்தான். அந்த வீட்டுல இருந்ததுங்க, நாய்க்கு இருந்தது இல்ல, அந்த கொரோனா பீரியட்ல போட அடிச்சு துரத்தி வெளியில ரோட்ல அடிபட்டு பஸ்ல செத்து போச்சுங்க. இவன் வந்து சொல்கிற மாதிரி அப்புறம் தான் நாய் படங்கள்லாம் எடுத்தாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் வந்து மனிதநேய பற்றாளர். அப்புறம் வந்து யாராவது ஒரு வாழும் பெரியாருன்றாங்களே, அவன் கடவுளே சொல்கிறேன், குலதெய்வமே. என்னோட ஒருத்தரை வந்து காலில் ஊந்து கும்பிட்டு நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் என் வயசில் பாதி எடுத்துக்க கடவுளேன்ட்டான். இன்னொருத்தன் எவனோ ஒருத்தரை ஃபோனில் பேசினானா, அவன் ஃபோன் படிச்சு நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த வெயில் ஏறி தான் போச்சு. மே மாதம் வந்து புழுவுற மாதிரி, புழுவுறது மட்டும் இல்லை, லூஸு இருக்குது, லூஸு கூட இல்லை. நான் என்ன சொல்லுது, அந்த பணக்காரங்கிட்ட 10 பேர் சார், பைத்தியத்தை சுற்றி 10 பேர், இந்த ஒரு டுபாக்கு ஒரு கட்சி ஒன்று வச்சுன்னுக்கிறான் பாமா, இதுக்காக ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு இந்த அக்கப்போர் பண்ணுறாங்க. அங்கே என்ன சார் இருக்குது? ஏதாவது நடக்குதா? இது சொல்லி இது வரலாம் சாதிச்சிருக்காங்களா? இல்லவே இல்லையே. இப்போ மாநாடு யார் தலைமையில் நடந்துச்சு? முகநூலில் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்களே. அது முகநூலில் முதல்ல கரெக்டாக அந்த 3-4:30 ஏதோ ஆரம்பிக்குது, ராவு காலமா. அதுக்கு முன்னாடி மாநாடு வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ண கரெக்டாக நல்ல டைமாக பார்த்து முதல்ல ராம்தாஸ் போகிறாரு. என்ன போடுறாரு? இந்த மாநாடு முகநூல் என்னுடைய தலைமையில் நடைபெறுதுன்னு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அன்புமணி ராமதாஸ், இந்த மாநாடு என்னுடைய தலைமையில் நடக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த மாநாடு சௌமியா அன்புமணி, யார் பேரில்? இது என்னுடைய கணவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் நடக்குதுன்னு போட்டாங்க. இந்த 3 பேரும் போட்டுக்கிட்டாங்க. இது எல்லாம் பற்றி அசிங்கமாக இருக்குது. அசிங்கமாக இல்லை, ஒரே நேரத்தில் 3 பேர் 3 கருத்து. மாநாடு யார் தலைமையில் நடக்குது? மாநாடு யார் தலைமையில் நடக்குதுன்னு பார்ப்பீங்க. ஃபேமிலியா அன்புமணியும் சௌமியாவும் ஃபைட் பண்ணுறாங்க. இல்லை, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ அங்கே இரு. ராமதாஸும் அன்புமணியும் பண்ணாடிங்க. இவங்க வந்து நம்பி இந்த பாட்டாளிகள்லாம் அங்கேருந்து வரானுங்க. இது வானாப்பா, இது நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறேன், பொது சொத்து வாரியன்னு ஒன்று இருக்குது, அந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்தி நீங்கள் முன்னேறதுன்னு உங்கள் குழந்தைங்களே பாருங்கள். 10.5% எல்லாம் தயாராகி இருக்குது. என்றைக்கு ஒன்றாலும் அறிவிப்பு வரலாம். ஸோ நீங்கள் வந்து அன்புமணி இதுவரை வந்து முதல்வர் கொடுக்குறதுன்றா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அவ்வளோ அமக்கலம் பண்ணி அவர் கொடுக்குற மனசு இல்லாமல் பண்ணி விட்டீங்க. இப்போ அடுத்தது நல வாரியம், இந்த பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி பண்ணுறது, அதுவும் வழக்கு போட்டு அதுவும் ஃபைனலாக இப்போ வந்துடுது. ஸோ இப்போ இது எல்லாம் இருக்குது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் நல்லா படிக்கணும், மேலே வரணுன்றதுக்கு தானே நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு முதல்ல தெரியாத அளவுக்கு யார் போட்டு இருட்டடைப்பு பண்ணுது, இதை தெரிஞ்சுக்கிங்க, பயன்படுத்திங்க. இல்லை, ராமதாஸ் தான் வந்து பழைய மாதிரி சாதி வெறியை தூண்டி வந்து அரசியல் பண்ணாரு. நான் வந்து அப்படி இல்லை அப்படின்ற டைப்பில் அன்புமணி காட்ட நினைக்கிறாரு. நான் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு, சேலத்தில் வேட்டி கட்டின்னு மண்வெட்டி தூக்கின ஆள் தானே நீ, நான் வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு நீ வந்து பேசுகிற. நீ வந்து 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு, நீ உன்னை வந்து இங்கே கொண்டு வந்து ஃபெயில் ஆனதுக்கு பாஸ்போர்ட் மார்க் போட்டு கொடுத்தாங்க. நீ சென்டான்ஸில் திண்டிவனத்தில் வந்து படிச்சுட்டு ஸ்டேட்டு இது டிஸ்ட்ரிக்ட்லேயே இப்போ முதல் மார்க் வாங்குற மாதிரி அந்த டிபிஐயில் ஒரு கோபால் இருந்தார். அவர் ஏதோ ஒரு 20,000 ரூபாய்க்கு உனக்கு மார்க்கை போட்டு ஒரு சீட்டு வாங்கி, அதுலேயே நீ உருப்படியாக படிக்கல. நீ பெரிய படிப்பாளி, நீ வந்து ஆலோசனை சொல்கிற, நீ மற்றவங்களெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கிறியா? நீ இது மாதிரி படித்து மேலே வரணுன்றவனுக்கு எவனுக்காவது வேலை வாங்கி கொடுத்தியா?
7 மந்திரிங்க இருந்தாங்கல்ல, ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணலையே. கோல் மினிஸ்டராக இருந்தீங்களே, அப்போ நெய்வேலியில் அவ்வளோ இது இருந்தது, அவ்வளோ வழக்கு வம்பு கஷ்டங்கள்லாம் பட்டாங்களே, அந்த நிலம் எடுத்துக்கிறவங்களுக்காவது வாங்கி கொடுத்தியா? வேலையாவது? இதனால யாருக்குமே வந்து பலன் இல்லையா? டோட்டலாக ஒன்றும் இல்லை. பலன் அடைந்தவர் 2 பேர் தான். நம்ம அதனால தான் இந்த 2 பேரை மட்டுமா பேசுகிறோம். நான் மட்டும் இல்லை, ஒன்று அன்புமணி, இன்னொன்று வந்து ராமதாஸ். இவங்க 2 பேரும் வந்து பணத்தில் கொழுத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அளவு அற்ற நிறைய பணம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து பணம் 5-3 அடுக்காக இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைப்பார். இப்போ ஒரு கூட்டம் கூட்டினா என்ன வேணும் சார்? பணம் வேணும். பணத்தை வீசி எறிஞ்சால் வர்றாங்க. அது ஆளுங்க இருக்கிறாங்கல்ல. இப்போ இந்த கட்சியில் வந்தவங்களாம் யார்? இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்களாம் யார்? வன்னியரா? வன்னி இளைஞர்கள் எவ்வளோ பேர் வந்திருப்போம்? எத்தனை பர்சன்டேஜ்? சரி, நீங்கள் 3 கோடி பேர் இருக்கீங்க. சரி, 1% வந்தால் கூட 3 லட்சம் பேர் வந்திருக்கணும்ல. எவ்வளோ பேர் வந்தீங்க? 40 பேர் கூட. பாதி பேர் எழுந்தே போயிட்டான். பாதியில் யாரும் வரல. எல்லா சேரும் காலியாகுது. அந்த வெளியில் லைட் அடிக்கும்போது வெளியில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பக்கமாக இருக்கிறத காமிச்சு அது எப்படிலாம் ஏமாத்துறான், இப்படியும் ஏமாத்துறானுங்க. ஸோ இதுதான் டிவியில் மற்றதெல்லாம் போடுறாங்க. நீ பேசுனது எல்லாம் தான் போட்டு காரி துப்புறாங்களே. முதல்ல வந்து பாட்டாளி கட்சியில் வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்புறாங்க. இவ்வளோ நாள் அப்படி பண்ணியிருந்தவங்க இப்போ வந்து அந்த இது வன்னியர்களே காரி துப்புறாங்கல்ல, இளைஞர்களே. நீ ஓய்வு எடுன்னு சொல்கிறான். நீ போதுண்டா எப்பா, சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் உள்ள நடக்கிற சண்டையில் நாங்கள் நசுங்கி போகிறோம், எங்களுக்கு வேலை. நான் அதை தான் சொல்கிறேன். நீ உங்கள் வேலையை பாருங்கப்பா. நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் முன்னேற வழி என்ன படிக்கணும், சரி படிங்க. நீ இருக்கும்போது நான் தான் எல்லாரையும் கை தூக்கி விட்டு அப்படி படிக்க வச்சேன், இப்படி படிக்க வச்சேன். யார் பீரியடில் நாங்களாம் படிக்கலையா அந்த காலத்தில்? அப்போ ஸ்கூல் கம்மியாக இருந்தது. இல்லை, முன்ன வந்து மேடைகளில் பேசும் பொழுது நான் உங்ககிட்ட வந்து கேட்கணுமா, கோட்டையில் நான் உன்னை வந்து பார்க்கணுமா? இல்லை, பார்த்து கூட இல்லை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன சொன்னேன், நான் உன்னாண்ட வந்து கிளாஸ் எடுத்தேன். இவர் கிளாஸ் எடுக்கிறாரு. நான் ராமதாஸ் சொன்னால் இப்போ மாட்டுக்கார பையன் கூட சொல்லுவான் இடஒதுக்கீடை பற்றி. அந்த அளவுக்கு நான் விழிப்புணர்வு. நீ எங்கடா வந்து என்ன சொன்ன, நீயா எல்லாம் சொல்லிக்கிற? செல்ஃப் போஸ்டிங் ஒன்றில் அன்னைக்கு அப்படி முதலமைச்சர் குறித்து அவ்வளவு எகத்தாளமா பேசிட்டு இன்னைக்கு வந்து தம்பி ஸ்டாலின் பணிவா பேசுறாரு. இந்த கூட்டணிக்கு வந்து ரூட் விடுறாரா என்ன? இல்லை, அவர் என்ன ஒன்றா, அதாவதுங்க, இது ராமதாஸ் கூட்டணிக்கு போகிறது கடைசி செகண்ட் வரல நம்ப முடியாது. இன்னைக்கு ஒன்று பேசுவார் டமால், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார் வேற. அவருடைய செயலை அடுத்த செகண்டே நம்ப முடியாது. நீங்கள் இதுவரையிலும் அந்த மாதிரி நடந்த ஏதாவது இருக்குதா? சொன்ன மாதிரி இருந்த ஸ்டிக் ஆன் பண்ணி ஒரே இதில் இருந்திருக்காரா, பயணித்திருக்காரா? இல்லை. யார் ஒன்றாலும் ஏக வசனத்தில் தான் பேசுறது. இவர் எவனை ஒன்றாலும் பேசலாம், மற்றவங்க யாரும் பேசக்கூடாது. இவர் ஏன்னா இவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சான். நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், மயிலேன்னா இறகு போடாது, இதுக்கப்புறம் நடக்குதே வேற. நானே போராட்ட காலத்துக்கு வருவேன், இது வரும் அது வரும்னு சொன்னேன். நான் சொன்னேன், அப்போ சொல்லும்போது சொன்னேன், என்ன சொன்னேன்? கிழமை கிடுக்கிடு போராட்டம் அறிவிக்கிறேன். இதெல்லாம் எங்கேயா நடக்குது? அது ஒரு அங்கே இருக்கிற பெருங்காய டப்பாவில் எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. யாரை வச்சு நீ போராட்டம் பண்ணுவோம்? எந்த உண்மையாக இருந்தால் சமுதாயத்துக்கு இருந்தவங்களாம் வெளியேறி வேறு வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்று, நீ வச்சிருக்கிற காசுக்கு ஏதாவது வருவாங்க. உங்ககிட்ட ஏதாவது வந்து அடுத்தது பதவி கிதவி வரணும், ஆட்சி அதிகாரத்தில் ஒப்பந்தத்தில் ஏதாவது சீட்டு கிடச்சா நிற்கிறதுக்கு வரவங்கள தவிர யார் இருக்காங்க? யாரும் இல்லை. நீ பணம் வச்சிருக்கிறன்றதுக்காக எல்லாரும் நடந்துருமா? நடக்காது. அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ ராமதாஸ்னால வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதியினுடைய வன்மம் தான் வெளியில் வருது. ராமதாஸ் பேசினாலே அதுதானே நடக்குது, சண்டை தானே வருது. ஒரு ஊருக்குள்ளே சின்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியவங்க பெரிய பூதாகரமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறீங்க. இப்போ மேல் பாதியில் வந்து இந்த இது கிராமத்தில் இந்த இது கோயில் பிரச்சனை இவ்வளோலாம் பேசுகிறீங்களா, பத்திரிக்கைலாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க. அந்த மக்கள்கிட்ட நீ தானே இருக்கிற, போய் பார்த்து பேசி ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஸோ இதுக்கு முன்னாடி இது வரல. இந்த சமுதாயத்தில் வன்னியர் சிவானந்தன் ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச உடனே ஐஏஎஸ் யூபிஎஸ்சில் பாஸ் பண்ண முதல் நபர். அதுக்கப்புறம் தான் இப்போ 4-3 பேர் படித்து எல்லாம் போகிறாங்க. அதுக்கு நீ என்ன ஏற்கனவே எதாவது சப்போர்ட் பண்ணிட்டியா? இல்லை நீ உன்னுடைய இதில் ஐஏஎஸ் அகாடமியில் கோச்சிங் கொடுத்துட்டியா? இப்போ அவரோட ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அதில் எதுவும் இலவசம் இல்லையா வன்னியர்களுக்கு? யாருக்குமே இலவசம் கிடையாது. அதுனா வன்னியர்கள் இலவசம். ஏதாவது ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஃபீஸ் அது மொத்தமே முதல்ல வாங்கிடுவாங்க. அது கட்டிட்டு அடுத்த வருஷத்தாலன்னா துரத்தி விட்ருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர் அவர் முதல்ல குண்டடிப்பட்டு செத்தார். அவன் பேரன் படிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஃபீஸ் பாக்கி வச்சுட்டான். டிசியும் கொடுக்கல, அதுவும் கொடுக்கல. அப்புறம் கட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு தானே வாங்குறாங்க. ஸோ அவர் வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் செத்தவருடைய பேரன். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே மாதிரி வந்து சித்தனை ஏழுமலைன்னு ஒருத்தர், அவர் இறந்து போனார். அவங்க பையன்லாம் போய் வேலை செஞ்சான், பொக்லைன் ஓட்டினா, அது ஓட்டினா. அவனுக்கு ஏதோ ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் தரணும். அது கூட கொடுக்கல. அவன் கால் அடிபட்டு அங்கேயே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் கால் நொண்டியாகி செத்து போனான். அவனுக்கு ஒன்றுக்கு கொடுக்கலையே. சரி, யாருக்கும் இவனுக்கு கொடுக்க மாட்டான். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஆள் வந்து இதில் சீர்காழியில்
ஆக்சிடெண்ட்டில் வந்து பண்ணும்போது இறந்து போயிட்டாருன்னு இது 5 லட்சம் அறிவிச்சிருப்பார் ஆண்டவனு தான் வெளிக்கும். ஏன்னா இவனுங்க ஏற்கனவே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. செத்து போன தியாகிகளுக்கெல்லாம் கான்கிரீட் வீடு, இந்த அன்புமணி சொன்னது. எல்லாருக்கும் வந்து 5 ஏக்கர் நிலம், எல்லா குழந்தைங்களையும் நானே கல்வி படிக்க வைப்பேன், எல்லாருக்கும் அரசு வேலை வாங்கி தருவேன், அவங்களுக்கு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவேன். அவர் 36வது வயசில் மந்திரி ஆகும்போது சொன்னார். இது எத்தனை வருஷம் ஆகுது? 56 ஒன்றும் செய்ய யார். அதே மாதிரி இந்த இது இல்லை, செம்மரக்கட்டை கடத்தின்னு போகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் பாதிக்கப்போன கான்கிரீட் ரோடு எல்லாருக்கும் உடனே. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஸ்ஸு வந்து உடனே சொன்ன உடனே போட்டுறான் இதெல்லாம் செஞ்சிட போகிறாங்கன்னு. ஏன்னா அவன் எம்பியாக இருக்கிறான், அது இருக்கிறான், இது இருக்கிறான்னு. ஆனால் யாருக்கும் செய்யறதில்லை. இன்னும் அவரோட எம்பி பதவி காலம் வந்து இன்னும் 2 மாசத்துல முடிய போகுது. ஆமாம், இப்போ என்ன முடிவுக்கு முடிந்தா வீட்டுக்கு தான் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்குது? அவர் ஏற்கனவே போகிறதில்ல, தின்னு அட்டண்டன்ஸ். அப்புறம் அங்கே போய் என்ன பண்ண போகிறார்? எவன் கொடுப்பான்? இப்போ யார் கொடுக்குறது? இப்போ ஒப்பந்தம் போகிறதுக்கு முன்னாடி சீட்டு கொடுத்துருவாங்களா? ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்களா? இதோட அமைதியாகிட்டு போக வேண்டியதுதான். நீ எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருந்த. இதில் இந்த மேடையில் ராமதாஸ் வந்து பேசும்பொழுது முத்தாய்ப்பா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. கோல் ஊன்றி நடக்கிற நிலைமை வந்தா கூட நான் காந்தி மாதிரி மக்களுக்காகத்தான் வந்து வன்னியர் மக்களுக்காக சேவை செய்வேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் போராடுவேன். சார், இந்த ஊமை ஜனங்க என்ன பண்ணுவாங்க பாரு அப்படின்னு ரவுடித்தனமாக பேசுகிறாரு. கரெக்டாக நான் மட்டும் பிறக்கலைன்னா கோவரங்கட்டின்னு இருப்பான்னு சொல்கிற ஆள் இந்த ஜாதியில் எவ்வளோ பேர் பெரிய பணக்காரனும் இருக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி யானையும் இருக்கிறான். சரி, இப்போ இன்றைக்கி வந்து எத்தனை 27 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் 9-10 மெடிக்கல் காலேஜ் யார்கிட்ட இருக்குது? வன்னியங்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி 525 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. 225க்கு மேலே இருக்குது யார்? வன்னியர்கிட்ட தான் இருக்குது. அவ்வளோ இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து மக்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து வச்சுன்னு இருக்காங்க, வசதியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? சரி, அவங்க வந்து எதை அவங்களால முடிஞ்ச உதவி பண்ண. நீ என்ன பண்ண? நீ ஏதாவது பண்ணன்னு சொல்லலாம். இந்த செத்து போன தியாகிகளுக்கும் பண்ணல, வேற யாருக்குமே பண்ணல. நீ பண்ணலையே. நீ பண்ணதெல்லாம் சுசீலாவுக்கு பண்ற. நீங்க சொல்லுங்க, விரல் விட்டு சொல்லுங்க, இருக்கு நான் பண்ணேன், இது பண்ணேன். யாராவது ஒரு ஆள் ராமதாஸால அன்புமணியால வாழ்ந்தவன் எவனாவது இருக்கிறானா? அவன் எவனாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தான், அதெல்லாம் பிடுங்கிறதுக்கு தானே. சரி, இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூட யாராவது 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கோடிக்கணக்கில் இல்லை. அவனுக்கு தான் ஒன்றிய செயலாளர். யார் வந்து இவன் வச்சிருக்கான பைக்காவது இருந்தால் தான் கிளை செயலாளர் ஆக முடியும். செல்ஃபோன் இருக்கணும், அப்போவே முன்னாடியே இருந்து அவனுக்கு கொண்டு வந்தது. கார் இருந்தால் தான் ஒன்றிய செயலாளர். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்து அவனை காலி பண்ணிட்டு போகிறது தானே வேலை. ஸோ பயன்படுத்தி உடனே மாற்றிடுவாங்க. இவங்க சொன்னதை கேட்கலாம் மாற்றிடுவாங்க, பணம் கொண்டு வந்து கொடுக்கலாம் மாற்றுவாங்க, வசூல் பண்ணலாம் மாற்றுவாங்க. இந்த வசூல் இது வந்து எல்லாரு கூடயும் ஒவ்வொரு கட்சி கூட்டணியில் போய் யார் யார் கொடுப்பாங்க, இந்த கட்சியில் கூட்ட போய் யார் யார்கிட்ட வாங்கலாம், இப்படிலாம் பழக்கமாகி வந்து இப்போ வசூல் வேட்டை நல்லா பண்ணுறதுக்கு ராமதாஸ் கற்று வச்சுன்னுக்கிறார். அதுதான் பண்ணுறாங்க. அவங்க ஏஜென்ட் மாதிரி ஏவி விடுறாரு, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பாமகவினுடைய எதிர்காலம் என்ன? அன்புமணியின் எதிர்காலம் என்ன? அன்புமணி வீட்டில் இருக்க வேண்டியதான். இருக்கிற சொத்தை பார்த்துக்கிட்டு ஊர் சுற்றி உலக நாடுகள்லாம் சுற்றிட்டு வரலாம். அவ்வளோ பணம் இருக்குது, ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. ராமதாஸ் அங்கேயே தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. அவர் தான் அன்புமணி கூப்பிட்டாரு, உனக்கு ஸ்விம்மிங் பூலோட வீடு இருக்குது, நீங்கள் வந்து தங்கிக்கோ அப்படின்னு. அவர் வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா வந்தால் இங்கே கொண்டுடுவான்னு சொன்னேன். அவன் தான் சொன்னேன், நீ எனக்கு கொல்லி போடாட்டாலும் பரவாயில்ல, என் மூஞ்சில முடியாதுன்னு தான் சொல்கிறாரு அன்புமணியை. புரியுதுங்களா? அவர் எந்த கூட்டத்துக்கும் எது நடந்தாலும் ராமதாஸ் வந்து அன்புமணியை கூப்பிட்றதில்லை. இவங்களாம் போய் உக்காந்துக்க வேண்டியது தான். அவர் வீட்டுக்கு போனால் கூட எல்லாத்தையும் லுங்கியும் பனியனும் போட்டுன்னு தான் இருப்பார். எந்த இதுலேயும் வந்து கேக்கு வெட்டணும், உனக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் எது சொன்னாலும் அவர் கேட்கறது கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும், நிதர்சனமான உண்மை. இப்போ கூட எதாவது வச்சு கொண்டுட போகிறான்னா சாப்பாடு யார் எடுத்துகிட்டு வந்து தராங்க? அவன் பொண்ணு இங்கேருந்து திண்டிவனத்தை சமைச்சு எடுத்து போய் அங்கே கொடுக்குது. அங்கே சமையல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் நிலைமை. இது உண்மையாக நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து என்ன, இவர் வந்து பேசிக்கிறாங்க வெளியில். இந்த இதெல்லாம் தாத்தா சொத்து பேரனுக்கு போகாதா? இவர் பையனை விட பேரனுக்கு, அதை தான் அந்த பேரனுக்கு கொடுக்கணும்னு அவர் பார்க்குறாரு. கட்சி பேரனுக்கு கொடுத்தா நல்லா நடத்துவான், ஏன்னா அவங்க அண்ணன் தம்பிங்க இருக்கிறானுங்க 5 பேர், அவனுக்கு நல்லா பண்ணுவானுங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்து பண்ணுறது கஷ்டம். அன்புமணிக்கிட்ட கொடுத்தா என்னாச்சு? அந்த ராட்சசி வந்து பிடிங்கின்னு பத்திரகாளி வேஷம் போடுது. பயப்படுறாருல ராமதாஸ், பத்திரகாளின்னு சொல்லி பயப்படுறாருல. அப்புறம் இவங்ககிட்ட அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ராட்சசி மாதிரி அவங்கள ஆட்டம் போட வைக்குது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க கைப்பாவியாக தான் இருக்கணும் ராமதாஸ். கொஞ்ச நாள் வந்து வயசு 86 வயசு 87 ஆக போகுது. இவர் இன்னும் என்ன பண்ண போகிறாரு? அவர் 100 வயசே கூட இருக்கட்டும், 100 மேலே கூட போகட்டும், இவர் என்ன பண்ணுவார் ராமதாஸ்? வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சமுதாயத்துக்கு ஒன்றும் பேச முடியாது. எல்லாரும் ஏமாத்துட்ட. உன்னுடைய உண்மை வந்து தன்மை வெளிப்படுது, உன்னுடைய முகத்திரை கிழியுது. இது பொய்யா சொன்னதெல்லாம் ஊர்வலம் வந்து போச்சு. உண்மை இப்போ புறப்படும் போது என்னடா, அது ஓடி ஒளிஞ்சிக்க போகுது, உண்மைத்தன்மை வெளிப்பட போகுது. ராமதாஸ் யார் என்பது இந்த உலகத்துக்கும் ஊருக்கும் கண்டிப்பாக தெரியும். அன்புமணி யார், என்ன பண்ணு, எந்த பெரிய பித்தலாட்ட பேருவடின்றதும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது.
ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.